ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக எப்படி மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப் ரொம்ப முக்கியம், அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்குறோன்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த ஸ்பைசஸ் தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஆனியன், சில்லி, டொமேட்டோ இதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வேகணும் அது. அதுக்கப்புறம் மின்ட்டு, ஜிஞ்சர், கார்லிக் அது 3யும் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு தான் அந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டு. அதுதான் ஸ்மெல்லு நல்லாவே கொடுக்கும். நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லா பக்கமும் வரணும். இந்த ஸ்மெல் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே வச்சுருந்த பிரியாணி பொடி 2 ஸ்பூன் சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் இஷ்டமோ அந்த ரைஸை நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். இந்த அளவுக்கு இந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இது கூட மட்டனை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த அரிசி அந்த கிரேவி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அரிசியை போட்டுட்டு அப்படியே வச்சுட்டா மேலே ரைஸும் அடியில் கிரேவியும் நின்றும். அது சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் இருக்காது, அந்த டேஸ்ட் வராது, பிரியாணியோட டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த சூப் 1 டம்ளர் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்வைஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்தால் 2 கப் வாட்டர், அந்த ரேஷியோ தான். அந்த ரேஷியோலேயே எடுத்து ஊற்றிக்கோங்க. 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடியில் ஒட்டாமல் வரும். பிரியாணி ரெடி.